இந்த பொண்ணு எதை பத்தி பேசுறானே எனக்கு தெரியல. இந்த பொண்ணை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அதோட இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பொண்ணுக்கு மென்டலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஹீரோட்ட சாரி கேக்குறப்ப, நேத்து அப்படிலாம் நடந்துகிட்டது நான் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற இன்னொரு கேரக்டர் எனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குன்னு சொன்னது. அதோட இந்த டைம் லுப் கதைன்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு போல. அதை எவிடன்ஸா எடுத்து கொடுக்க இதை கேட்ட ஜட்ஜு, ஏமா இந்த ரெக்கார்ட்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு வந்த கோவத்துல பதில் எதுவுமே சொல்லாம, அட பாவி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டு, நீ இப்பவே செத்து போயிடுன்னு நம்ம ஹீரோயின் ஒரு சாபத்தை விட இதோட அந்த பார்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் செம்ம காண்டுல நம்ம ஹீரோவை பார்த்து செத்து பொண்ணு சபிச்சதும், அவருக்கு மேல இருந்த அந்த கிளாக்கு திடீர்னு எதிர்பாராத விதமா அவரோட தலையிலேயே விழுந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் டைம் அப்படியே லூப் ஆகுது. கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ இறந்த அதே நாளுக்கு மறுபடியும் டைம் லூப் ஆகி வந்துடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இவர் ஏன் இப்படி திடீர்னு இறந்து போறாரு? இவர் இறந்து போறதுக்கு பின்னாடி இப்படி என்னதான் காரணம் இருக்கும்? நம்ம வேற ஏன் அந்த டைம் லூப் குள்ள மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்குள்ள அத்தனை கேள்வி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது இது வரைக்கும் நடந்த லூப்ல எல்லாமே நம்ம ஹீரோயின் ஹீரோவை திட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால ஒருவேளை நம்ம திட்டுறதுனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இந்த கோவொர்க்கர்ஸ் எல்லாம் ஹீரோவோட போட்டோவை யாரோ நெட்ல அப்லோட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு இதுதான் நம்ம பாஸோட சைல்ட்ஹுட் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும், கண்டிப்பா இது அவர் கிடையாது, இந்த சின்ன பையனுக்கு டபுள் ஐலைட் இருக்கு, ஆனா நம்ம பாஸ்க்கு சிங்கிள் ஐலைட் தான், கண்டிப்பா இது நம்ம பாஸா இருக்க வாய்ப்பே இல்ல, இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்க டிஃபரெண்ட்னு சொல்லி நம்ம ஹீரோவை வச்சு வழக்கம் போல கலாச்சி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு எதுவுமே அப்படி கேட்காத மாதிரி வந்து நிக்க, வழக்கம் போல எல்லாம் கூட்டத்தை கலைச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இதுதான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ரைட்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, இப்பவே நீ செத்துப்படுன்னு சொல்ல, அங்க தரையை கிளீன் பண்ணிட்டு இருந்த ஒரு அம்மா தரையில வலிக்கு கீழே விழுந்துட, அவங்க கையில வச்சிருந்த அந்த ப்ரூம் ஸ்டிக்கு பறந்து வந்து நம்ம ஹீரோவோட முதுகுலே குத்தி நம்ம ஹீரோ அந்த இடத்துல இறந்து போயிட டைம் அப்படியே லூப் ஆயிடுது. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எப்பெல்லாம் அவரை திட்டி சபிக்கிறேனோ அப்பெல்லாம் வேற இறந்து டைம் லூப் ஆயிடுது. ஒரு நிமிஷம், அப்படி பார்த்தா அவரோட வாழ்முசாவும் இப்ப என்னோட கையிலையான்னு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி. நம்ம ஹீரோவை நல்லா திட்டுன்னு திட்டி டார்ச்சர் பண்ணி கொள்ற மாதிரி ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் எல்லாம் போயிட்டு வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கறதையே அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோயின் திட்டி நம்ம ஹீரோ இறந்தாலுமே கூட இந்த டைம் லூப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு தினமும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கிறது என்னவோ நம்ம ஹீரோயின் தான். இந்த ஒரு ரியாலிட்டி புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின், எனக்கு மட்டும் என் கடவுளே இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவங்களோட ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கிறப்ப, இதுக்கு முன்னாடி இந்த நாள்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் அவங்களோட லைஃப் ஃபார்வர்ட்ல போயிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இந்த லூப் குள்ள மாட்டிட்டு இருக்கிறதுனால அவங்களோட லைஃப் மட்டும் இது பேக்வேர்ட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இந்த சீன் எல்லாம் ஓட்டி அந்த பஞ்சாயத்து நடக்கிற அந்த சீன்ல வந்து நின்னா, நம்ம ஹீரோ அவர் பாட்டுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹீரோயின் ஹீரோவை செக்சுவலா ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் அவங்க சைட்ல இருந்து எதுவுமே பேசாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதனால நாட்டாமையே, உங்க தரப்பு நியாயத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அப்ப கூட நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம, இல்ல நான் எதுவுமே சொல்ல விரும்பல, இவர் சொன்ன எல்லா குற்றத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் தண்டனையா இவர் என்ன வேலையை விட்டு தூக்கிடட்டும் அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கு. நம்ம ஹீரோக்கு வாயில இருந்து வார்த்தையே வரல, இவ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே செம்ம ஷாக்கா பார்த்துட்டு இருக்காரு. நீங்களே உங்களோட குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிட்டதுனால நாங்க எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி உங்களை இந்த வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி நாட்டாம ஒரு தீர்ப்பை கொடுக்க, நம்ம ஹீரோக்கெல்லாம் அப்படியே மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுது. நான் இவளை வேலையை விட்டு எல்லாம் தூக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் அவசியமும் கிடையாது. ஒருவேளை நான் இவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் நான் பலவீனமானவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அதனால இவனுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம இவ எனக்கு எல்லாரும் முன்னாடி சாரியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த சீன்ல இருந்தே நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் ரொம்பவே லேட் ஆயிடுது. அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாலுமே கூட நம்ம ஹீரோயின் மட்டும் ஹீரோ கேட்ட அந்த அப்பாலஜிஸ் லெட்டரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட இன்சார்ஜ் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தான் உங்க சின்ன வயசு போட்டோவை உங்களோட பர்மிஷன் இல்லாம நெட்ல அப்லோட் பண்ணிட்டோம், நீங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருந்தீங்க, அதனாலதான் நாங்க எங்களோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல போட்டோம், உங்களோட பர்மிஷன்
ரீசன் இல்லாம நாங்க அதை போட்டிருக்க கூடாது. உங்ககிட்ட இருந்து மெயில் ரிசீவ் ஆனதுமே நாங்க அதை டெலீட் பண்ணிட்டோம். ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மறுபடியும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோடய அந்த கால் அப்படியே கட் பண்ணிடுறாரு. ரைட்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு வேற அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இது என்னாச்சு உனக்கு? நீ எனக்கு தந்த கிஃப்ட் எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லின்னு உங்க அக்கா சொன்னா. உனக்கு அதெல்லாம் வாங்க எப்படி காசு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் நான் வேலை பார்த்து சம்பாதிச்ச காசுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா, நீ ரொம்பவே அந்த ஒர்க்ல கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் இப்படி உன் மண்டக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிற? அங்க அவ்வளவு கஷ்டப்படணும்னு உனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இங்க உன்னோட அக்காவோட கம்பெனி இருக்கு. நீ இங்க வந்து ஒர்க் பண்ணு. இங்க ஒர்க் பண்றப்ப நீ கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவ. அதோட உன்னோட அக்காக்கும் அப்படியே சப்போர்ட் பண்ண மாதிரி ஆச்சுல்ல. இதெல்லாம் பத்தி நீ ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இருக்கிற கஷ்டத்துல இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே முட்டு கொடுத்து தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையாவே இங்க இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இங்க ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கேன். கம்பெனில என்னோட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே என்ன ரொம்பவே பாசமா பாத்துக்கிறாங்க. இப்ப கூட நானும் என்னோட பாஸும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்காக நீங்க இந்த மாதிரி ஜாப் எல்லாம் தேட வேணாம். எனக்கு அதுலலாம் விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க அம்மாவும் இதுக்கு மேல நான் எதையும் பேச விரும்பல. உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் ஒரு பக்கமா என்ன கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவங்க லைஃப்ல நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் முகத்தெல்லாம் கழுவுறதுக்காக ரெஸ்ட் ரூம் போறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். ஹீரோவும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார் போல. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சாக்லேட்டை வாங்கி வச்சு அவங்களோட டேபிள் மேல வச்சுட்டு போயிருக்காரு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோக்காக அந்த அப்பாலஜிஸ் லெட்டரை சென்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளை வருது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் அனுப்புன அந்த அப்பாலஜிஸ் லெட்டர்ல இருந்து ஒரு குறையை கண்டுபிடிச்சு இதை நீ மறுபடியும் ரிவிஷன் பண்ணி எனக்கு 2 நாளுக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்னது மறுபடியுமா? அதுவும் 2 நாளுக்குள்ளயா? ஒரு 2 நாளாவது நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவங்க சின்ன வயசுல வரைஞ்ச அவங்களோட ட்ரீம் ஹவுஸோட டிராயிங்கை தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசா இருக்கிறப்போ அவங்க அப்பா கிட்ட அந்த டிராயிங்கை காட்டி இந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் நம்ம ஃபியூச்சர்ல இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட ட்ரீம் ஹவுஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வீட்டுல நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த டிராயிங் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்படியே காலையில விடியுது. காலையில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஏஜென்ட் கிட்ட இருந்து கால் வருது. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அந்த வீட்டோட லேண்ட்லார்ட் ஃபைனலா அவரோட வீட வாடகைக்கு விடலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு போல. நீங்க வேணா அவர்கிட்ட பேசி பாருங்களேன்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வீடு தான் இவங்களோட ட்ரீம் ஹவுஸ். இந்த மாதிரி ஒரு வீட்டுல வாழணும் அப்படிங்கிறது தான் இவங்க வாழ்நாள் லட்சியமும் கூட. கடைசியா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அந்த வீட்டோட கதவை தட்டி பாக்குறாங்க. ஆனா உள்ளார இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால ஓபன் பண்ணிட்டு உள்ளார போய் பார்த்தா அங்க ஒரு பையன் பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரமா அந்த பையன் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் காதுல ஹெட்போன் மாட்டி இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் பேசுற எதுவுமே அவன் காதுல விழல. அதனால நம்ம ஹீரோயினே பக்கத்துல போயிட்டு அந்த பையனை கூப்பிட திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஊ தான். என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச பெயிண்டிங் இருக்கு. அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இந்த பெயிண்டிங் எப்படி இங்க இருக்கு? இந்த பெயிண்டிங்கை நான் இவ்வளவு க்ளோஸ் அப்ல இப்பதான் தெரியுமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஊவும் இது ஒன்றும் ஒரிஜினல் பெயிண்டிங்லாம் கிடையாது. நீ உண்மையானதை பார்க்கணும் அப்படின்னா மியூசியம் தான் போகணும். நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி வரைஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் இந்த ஆர்டிஸ்டோட ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, யாரு அவங்களுக்குலாம் ஃபேனா இருப்பா? நான் இதை சும்மா காசுக்காக வரைஞ்சு வித்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உண்மையாவே நீ தான் அந்த வீட்டோட லேண்ட்லார்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஊட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஊவும் அஃப்கோர்ஸ் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோயினும் இப்ப இந்த வீட்டை எனக்கு ரெண்டுக்கு விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊ கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. ஆனா ஊ ஆரம்பத்துல எனக்கு இந்த வீட்டெல்லாம் ரெண்டுக்கு வர்றதுக்கு பெருசா ஐடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க பக்கத்துல நிறைய வீடு ரெண்டுக்கு வர்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் இந்த வீட்டை ரெண்டுக்கு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட நீ ஒரு நல்ல பர்சனா இருந்த அப்படிங்கிற பட்சத்துல நான் இதை பத்தி கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் எங்க ஃபேமிலிக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஷர் மேப் ஒன்று கிடைச்சது. அந்த மேப்ல இருக்கிற லொகேஷனும் இப்ப இருக்கிற லொகேஷனை நான் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அந்த ட்ரெஷர் கண்டிப்பா இந்த லொகேஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லேண்ட்லார்ட் அப்படிங்கிற பேர்ல எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்க, அதெல்லாம் முடியாது. அந்த ட்ரெஷர் எங்க குடும்பத்துக்கு மட்டுமே சேர வேண்டியது. ஒருவேளை நாங்க அதை யார் கூடயாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா இதனாலேயே அவங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஊவும் நீ என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிற அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா இதுக்காக உனக்கு நன்றி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறான். இந்த கதை சரியா ஒர்க் அவுட் ஆகல போல. நம்ம இன்னொரு கதையை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் கதை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கதை ஃபுல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த டிராமாவை நான் போன வாரம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினே மொக்க பண்ணிடுறான். இப்படி எல்லாம் சொல்லி சமாளிச்சு எதுவுமே
எதுவுமே கிடைக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட உண்மையான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல அவங்க வரைஞ்ச அந்த ட்ரீம் ஹவுஸோட டிராயிங்கை நம்ம ஊக்கிட்ட காட்ட, இது பார்க்க என்னோட வீடு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட கேக்குறான். ஆமா, இது நான் சின்ன வயசா இருக்கிறப்போ ரொம்பவே ஆசைப்பட்டு வரைஞ்ச ஒரு டிராயிங். நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ எங்க வீட்ல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அப்பாவும் ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்போலாம் நாங்க ஒரு சின்ன வீட்ல தான் இருந்தோம். அந்த சின்ன வீட்ட காரணம் காட்டியே எங்க அம்மா தினமும் எங்க அப்பா கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டோட கம்பேர் பண்றப்ப எங்கள சுத்தி இருக்கிற வீடெல்லாம் ரொம்பவே பெரியதாவும், எங்க வீட்டோட பெட்டராவும் இருக்கிறதா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் எங்க அப்பா கூட சேர்ந்து இந்த டிராயிங்க வரைஞ்சேன். ஒரு நாள் இந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய வீட்டுல வாழ்வோம் அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். காலங்கள் அப்படியே உருண்டு ஓடுச்சு. யதார்த்தமா ஒரு நாள் இந்த சைடு நடந்து போயிட்டு இருந்தப்பதான் இந்த வீட்டை பார்த்தேன். இந்த வீட்டை பாக்குறப்போ அப்படியே என்னோட ட்ரீம் ஹவுஸ் மாதிரியே இருந்தது. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னோட இமேஜினேஷன்ல எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சு வச்சிருந்தேனோ அதே மாதிரி இருக்கு. இதுதான் என்னோட ட்ரீம் ஹவுஸ். இந்த வீட்டை எனக்கு ரெண்ட்டுக்கு கொடுப்பியா? நான் நெக்ஸ்ட் 6 மாசத்தோட ரெண்ட்டை உனக்கு அட்வான்ஸா முன்னாடியே பே பண்ணிடுறேன். கண்டிப்பா உனக்கு வாடகைலாம் ரைட்டா கொடுத்துருவேன். ப்ளீஸ் இந்த வீடு எனக்கு ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊ கிட்ட கேட்க, அதுக்கு ஊவும் சரி நான் உனக்கு இந்த வீட்டை ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன். ஆனா எனக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்க, நம்ம ஹீரோயினும் இப்ப இருக்கிற சந்தோஷத்துல உனக்காக ஒன்னு என்ன 100 கூட செய்ய ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டீலுக்கு ஒத்துக்கிட்டு கடைசியா 2 பேரும் கையை குலுக்கலான்னு வரப்போ ரைட்டா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட விஷன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.